12th Standard Business Maths, Chapter 1, Application of Matrices and Determinants. Exercise 1.1 question number 4. 3 equations are given. Show that they are consistent. Also solve them by rank method. சம்மில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதுகிறோம். 5, 3, 7 first. Second equation 3, 26, 2. Third equation 7, 2 and 10. Then variables x, y, z is equal to RHSல என்ன இருக்கு? 4, 9, 5. ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், எக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ், பி ஒரு மேட்ரிக்ஸ். இந்த ஏயையும் பியையும் சேர்த்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும்போது அதுக்கு பேர் வந்து என்னென்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அதை எப்படி சொல்லுவோம்னா ஏபி, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி. என்னென்னா அப்படியே ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிட வேண்டியதுதான். 5, 3, 7, 3, 26, 2, 7, 2, 10. இதுக்கு பக்கத்தில் அந்த 4, 9 and 5. இதுதான் அந்த மேட்ரிக்ஸ், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு இதுக்கு தான் பேர். இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் கண்டுபிடிக்கிறது எப்சிலான் மெத்தட் போடுவோம் இல்லையா, படிவிலக்க முறைன்னு பேர். அதாவது அதுக்கு என்னென்னா இந்த டயகனல் பார்ட்ஸில் இருக்கிற நம்பரை தவிர டயகனலுக்கு கீழே இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்ஸ் 3, 7, 2 இந்த 3 வந்து 0 ஆகும். 0 ஆக்கணும்னா ஆன்சர் வந்துடும். ரைட், ஃபஸ்ட்டு ரோ அப்படியே இருக்கட்டும். 5, 3, 7, 4 அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல தான் 0 வரணும். இங்கே 0 வரணும், இங்கேயும் 0 வரணும். இதில் R2 இருக்கு இல்லையா, R2ல் 0 வரணும். அப்போ R2 என்ன செய்கிறோம்னா, ரெண்டுத்துலேயும் சேம் நம்பர் வரணும் அப்படின்னா இதை வந்து 5ஆலையும் இதை 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். ரோ 2வை R2 இருக்குல்ல, அதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5R2. அதே நேரத்தில் R1 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3R1. ரெண்டுத்தையும் வந்து இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 15, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 15. சப் பண்ணுறப்ப 15 - 15 0 வந்துடும்ல, சப் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த இடம் 0 ஆகும். 7 இருக்கிற இடம் 0 வரணும் இல்லையா. இது என்ன பிளேஸு? R3. R3 அப்படிங்கிறதுல இப்போ இதையும் பாருங்கள். R3, R1. இங்கே 5, இங்கே 7. இதை 5ஆலையும் இதை 7ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறோம். R3யை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே நேரத்தில் R1 வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். சப் பண்ணோம்னா 0 ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது R2. 5R2. R2 இருக்கு இல்லையா, 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3, 5, 15. 26, 5, 130. 2, 5, 10. 9, 5, 45. 3R1. R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 15, 9, 21 and 12. ரெண்டுத்தையும் என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது செகண்ட் டைம் கீழே இருக்கிறதுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். 15 - 15 0. 130 - 9 121. 10 - 21 -11. 45 - 12 33. அதை எடுத்து இங்கே எழுதிடும். 0, 121 -11 இங்கே 33. அடுத்தது R3. ரோ 3 இருக்குல்லையே, அதுக்கு என்ன எழுதியிருக்கோம்? 5 times R3. R3ங்கிறத 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வர்றது 35, 10,
50, 25. அடுத்தது 7 times R1. R1 வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 35, 21, 49, 28. இதை என்ன செய்யணும்னா இதையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் தானே பண்ணணும். சப் பண்ணும்போது என்ன ஆகும், கீழே இருக்கிறதுக்கு சைன் சேஞ்ச் ஆகும் எல்லாத்துலேயுமே. இது கேன்சல் ஆகிடும். 35 minus 35 0. 10 minus 21 minus 11. 50 minus 49 1. 25 minus 28 minus 3. இதை எடுத்து இங்கே எழுதிடும். 0 minus 11 1 minus 3. ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ரோவில் நல்லா கவனிச்சிங்க. செகண்ட் ரோவில் ஒரு சின்னதாக சேஞ்ச் என்னென்னா, செகண்ட் ரோவில் இருக்கிறது டிவிசிபிள் பை 11. அதனால் R2 என்ன செய்கிறோம், R2 by 11. 11ஆல் டிவைட் பண்ணிடுறோம். 11ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும், 0. 11 11 121. அதனால் 111 இருக்கும். இதை 11ஆல் டிவைட் பண்ணுறப்ப -1. இங்கே 11ஆல் டிவைட் பண்ணும்போது 3. R3 அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ரோ ஆல்சோ சேம். R3 இருக்கு இல்லையா, இந்த R3 மட்டும் இதோட ஆட் பண்ணோம்னா 11 minus 11 0 ஆகிடும். எதை, R3-யை R2-ஓட ஆட் பண்ணுறோம். இதையும் ஆட் பண்ணால் 0. -11 + 11 0. 1 minus 1 0. -3 + 3 0. ஃபஸ்ட்டு 3 காலம் 3 ரோ. இது வந்து என்னென்னா, நம்ம ஆரம்பத்தில் எடுத்திருக்கிறது, இதுக்கு பேர் வந்து ஏன்னு எடுத்துருக்கோம். இதனுடைய ரேங்க் ஆஃப் ஏ என்ன அப்படின்னா, இந்த 3 காலம்ஸ் 3 ரோஸில் நான்-ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குன்னா 1 and 2. அதனால் ரோ ஆஃப் ஏ 2. அடுத்தது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, ஏ கிவன் பி அப்படின்னா என்னென்னா, ஏபி ரெண்டும் சேர்ந்தது. இது அப்படியே பார்க்குறோம். நான்-ஜீரோ ரோ எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1 2. ஏன்னா கடைசியில் இருக்கிறது எல்லாமே ஜீரோவாக இருக்கிறதுனால அதை விட்டுடலாம். ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ரோ ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் டு 2. அப்போ அன்னோன் வேரியபிள் அன்னோன் எத்தனை இருக்குன்னா XYZ 3 எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ எப்படி வருது, ரோ ஆஃப் ஏ equal to row of A given B augmented matrix equal to 2. ஆனால் அந்த 2ங்கிறது less than unknown variable 3. It is consistent and have infinity solution. இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிப்போம். இது இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் x y z equal to நம்பர் 5x 3y 7z equal to 4. செகண்ட் x 0, yலேருந்து ஆரம்பிப்போம். 11y minus z equal to 3. The last one 0 equal to 0ன்னு இருக்கு. இசட்டோட வேல்யூ கேன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. செகண்ட் ஈக்குவேஷனுக்கு வரும். செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, 11y மைனஸ் இசட்னு இருக்கு இல்லையா, இசட்டுக்கு பதிலாக கே ஈக்குவல் டு 3. இசட்டுக்கு பதிலாக கே ஈக்குவல் டு 3. மைனஸ் கே அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 11y equal to 3 plus k. Therefore y equal to 11 அந்த பக்கம் போயிடுது.
y is equal to 3 plus k RHSல இருக்குது. 11 RHS போனால் 1/11. ரைட். இப்போ வந்து ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ தெரியும். அடுத்ததாக ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். 5x எக்ஸு தெரியாது, அதனால் 5x அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 3y ப்ளஸ் 3yக்கு பதிலாக இந்த வேல்யூ. அப்போ 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப 3/11 3 + k, இதுதான் 3y ப்ளஸ் 7z ப்ளஸ் 7zோட வேல்யூ k இல்லையா, = 4. த்ரூ அவுட் மல்டிப்ளை பை 11ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். எல்லா டைமையும் மல்டிப்ளை பண்ணும்போது 511 55x ப்ளஸ் இந்த டைமை 11ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 11 கேன்சல் ஆகிடும், 3 மட்டும்தான் இருக்கும். இந்த 3ஐ உள்ளார கொண்டு போயிட்டோம்னா 3 3 9 3 × k 3k ப்ளஸ் இதை 11ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 77k = 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 44. 55x 3k ப்ளஸ் 77k ஆட் பண்ணோம்னா 80k ப்ளஸ் 9 = 44. 55x அப்படியே வச்சுக்கிறோம். 44 ப்ளஸ் 9 அந்த பக்கம் போனால் -9 ப்ளஸ் 80 அந்த பக்கம் போனால் -80k. 44 - 9 35 -80k இந்த பக்கம் 55x. 5ஆல் டிவைட் பண்ணுறோம், எல்லாத்தையும் 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 11 5 55 11x = 7 5 35 16 5 80 16k. Therefore x is equal to 7 - 16k. இந்த 11 அந்த பக்கம் வந்தால் 1/11. எக்ஸோட வேல்யூ இதுதான். இதெல்லாம் எடுத்து எழுதிடுவோம், ஆன்சர்லாம் எடுத்து ஒரு தடவை எழுதிடுவோம். சொல்யூஷன் x is equal to 1/11 7 - 16k, y is equal to 1/11 3 + k, z is equal to k. அவ்வளோதான்.